ஒரு நாள் சின்ன ஆடு காட்டில் நடந்து சென்றது. சின்ன ஆடு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது காட்டில் விளையாடவும் புல் சாப்பிடவும் விரும்பியது. அப்போது பெரிய ஆடு ஒரு பெரிய மரத்தின் நிழலில் ஓய்வு எடுக்க வந்தது. ஆனால் அது சரியாக நின்று கொள்ள முடியாமல் சிக்கியது. கால்கள் சிக்கின, மூச்சும் கொஞ்சம் கடினமாக இருந்தது. சின்ன ஆடு அருகே வந்து, பெரிய ஆடு, நீ சிக்கிவிட்டாயா என்று கேட்டது. பெரிய ஆடு சற்று கவலைப்பட்டு, ஆமாம் சின்ன ஆடு, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்றது. சின்ன ஆடு பயமில்லாமல் விரைவாக பெரிய ஆடுக்கு அருகே சென்றது. அது பெரிய ஆடுக்கும் மரத்துக்கும் உதவி செய்தது. பெரிய ஆடு மகிழ்ச்சியுடன் சிரித்தது. நீ மிகவும் நல்ல சின்ன ஆடு. உன் உதவி இல்லாமல் நான் என்ன செய்வேன் தெரியவில்லை என்றது பெரிய ஆடு. சின்ன ஆடு சந்தோஷமாக சிரித்தது. அது நினைத்தது, நல்லவை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். சற்று நாட்கள் கழித்து சின்ன ஆடு ஒரு ஆறு கடக்க முயன்றபோது தண்ணீரில் சிக்கியது. ஆற்றின் தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. யாரும் அருகில் இல்லை. அந்த நேரத்தில் பெரிய ஆடு வந்தது. அது தண்ணீரில் இருந்து சின்ன ஆடுவை மீட்டு பாதுகாத்தது. சின்ன ஆடு மகிழ்ச்சியுடன் சிரித்தது. பாருங்க, நல்லவை செய்தால் நல்லவை திரும்பி வரும் என்று நினைத்தது. அந்த நாளில் சின்ன ஆடும் பெரிய ஆடும் நல்ல நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் எப்போதும் உதவிக்காக இருந்தனர். நல்லவை செய்தால் நல்லவை திரும்பி வரும். ஒரு பசுமையான காட்டில் குரங்கு, மான்குட்டி மற்றும் ஆமை 3 நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடுவார்கள். குரங்கு மரங்களில் ஏறி பழங்களைப் பறித்து எல்லாருக்கும் கொடுத்தது. மான்குட்டி பசும்புல்லை எடுத்து நண்பர்களுடன் பகிர்ந்தது. ஆமை மெதுவாக கதைகள் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கும். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருநாள் மான்குட்டி பசும்புல்லை தேடிச் சென்றபோது வேட்டைக்காரன் வைத்த வலையில் சிக்கிக் கொண்டது. மான்குட்டி பயந்து அழுதது. ஐயோ, யாராவது என்னை காப்பாற்றுங்களேன்! அதை கேட்ட குரங்கும் ஆமையும் உடனே ஓடிவந்தனர். குரங்கு வலையை கிழிக்க முயன்றது. ஆனால் கயிறு மிகவும் பலமாக இருந்தது. ஆமை சொன்னது, நான் மெதுவாக கடித்து விடுவிப்பேன். ஆமை தனது கூர்மையான பற்களால் கயிறை கடித்து மான்குட்டியை விடுவித்தது. மான்குட்டி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து விளையாடியது. அந்த நேரத்தில் வேட்டைக்காரன் வந்தான். ஆமை மெதுவாக இருந்ததால் அவன் அதை தூக்கிக் கொண்டான். குரங்கும் மான்குட்டியும் சேர்ந்து சத்தமாக கூச்சலிட்டனர். வேட்டைக்காரன் பயந்து ஆமையை கீழே விட்டுவிட்டு ஓடிவிட்டான். ஆமை சிரித்து சொன்னது, நண்பர்கள் இருந்தால் எந்த சிக்கலும் எளிதாக தீரும். அந்த நாளிலிருந்து அவர்கள் இன்னும் வலுவான நண்பர்களாக வாழ்ந்தனர். உண்மையான நண்பர்கள் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார்கள். ஒற்றுமை இருந்தால் எந்த சிக்கலையும் வெல்லலாம்.